வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற டாபிக் கொஞ்சம் டேஞ்சரஸான ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டாபிக். ஒருத்தர் உங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கணும், நீங்க இல்லாம அவங்களால இருக்க முடியலன்னு ஃபீல் பண்ணணும், உங்கள அவ்ளோ மிஸ் பண்ணணும். இதெல்லாம் சும்மா சினிமாவுல மட்டும்தான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு. அதுதான் டார்க் சைக்காலஜி. நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா யாரோட மனசையும் நம்மால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க ஒருத்தர உயிருக்குயிரா காதலிக்கலாம், அவங்களுக்காக உங்க மொத்த நேரத்தையும் கொடுக்கலாம். ஆனா அவங்க உங்கள ஒரு சாதாரண ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. ஏன் அப்படி நடக்குது? ஏன்னா நீங்க சைக்கலாஜிக்கலா சில தவறுகளை செய்றீங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 5 சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸை நீங்க சரியா பயன்படுத்தினா அவங்க மூளையில உங்களுக்கான ஒரு இடத்தை ஸ்ட்ராங்கா பதிய வைக்க முடியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இத ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண மட்டும் யூஸ் பண்ணுங்க, யார் மனசையும் காயப்படுத்த யூஸ் பண்ணாதீங்க. சரி, வாங்க அந்த 5 ரகசியங்கள் என்னன்னு ரொம்ப டீப்பா பார்க்கலாம். முதல் ட்ரிக், த ஸ்கார்சிட்டி பிரின்சிபிள். எக்கனாமிக்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு, சப்ளை அண்ட் டிமாண்ட். ஒரு பொருள் அதிகமா கிடைச்சா அதோட மதிப்பு குறைஞ்சிடும். தங்கம் ஏன் இவ்ளோ விலையா இருக்கு? ஏன்னா அது ஈஸியா கிடைக்காது. அதே விதி மனித உறவுகளுக்கும் பொருந்தும். நீங்க பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவங்க ஆன்லைனுக்கு வந்த உடனே மெசேஜ் பண்றது, அவங்க மெசேஜ் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ப்ளூ டிக் விழுந்த உடனே டைப் பண்ண ஆரம்பிக்கிறது, அவங்க கூப்பிட்ட உடனே உங்க வேலைகளையெல்லாம் விட்டுட்டு ஓடுறது. இப்படி நீங்க 24 மணி நேரமும் அவங்களுக்காக அவைலபிளா இருந்தீங்கன்னா உங்க மேல அவங்களுக்கு எப்படி ஈர்ப்பு வரும்? எப்படி இத மாற்றுவது? அவங்க மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணுங்க. சாரி, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன், அல்லது நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லுங்க. இதுக்கு அர்த்தம் அவங்கள அவாய்ட் பண்றது கிடையாது. உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, உங்களுக்கும் வேலை இருக்கு, உங்க நேரமும் மதிப்புமிக்கதுங்கிறத அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிய வைக்கிறது. ஒரு பொருள் நம்மகிட்ட இருந்து தூரமா போகும்போதோ அல்லது நமக்கு முழுசா கிடைக்கலையோ அப்போதான் அதோட அருமை தெரியும். உங்களை எப்போ பார்க்க முடியும், நீங்க எப்போ பேசுவீங்கன்னு கொஞ்சம் காத்திருக்க வைங்க. அந்த காத்திருப்பு அவங்கள உங்களை நினைச்சு ஏங்க வைக்கும். ரெண்டாவது முக்கியமான ட்ரிக், த பீக் அண்ட் ரூல். இது டேனியல் கானமன் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் கண்டுபிடிச்சது. மனிதர்களோட மூளை ஒரு சம்பவத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, அந்த சம்பவத்தோட ஆரம்பத்தையோ நடுவுலையோ அவ்வளோ ஞாபகம் வச்சுக்காது. அந்த சம்பவம் உச்சகட்டத்துல எப்படி இருந்துச்சு, முடியும் போது எப்படி இருந்துச்சு, இத மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோ. இதை எப்படி ரிலேஷன்ஷிப்ல யூஸ் பண்றது? உதாரணமா, நீங்க ஃபோன்ல பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அந்த மொமெண்ட் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் பேசணும்னு தோணும், பேசிட்டே இருப்பீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சு போர் அடிக்க ஆரம்பிக்கும். கடைசியா சரி தூக்கம் வருது வைக்கவான்னு ரொம்ப டல்லா அந்த காலை கட் பண்ணுவீங்க. இது மிக பெரிய தப்பு. சரியான வழி என்னன்னா, அந்த உரையாடல் எந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உச்சகட்டத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்க விடை பெறணும். ஹஹா, செம்ம காமெடி, சரி எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அல்லது நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் நைட்டு பேசுறேன் அந்த சிரிப்போட, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட கட் பண்ணுங்க. இப்போ அவங்க மூளை என்ன பண்ணும் தெரியுமா? அடடா, இவ்ளோ நல்லா பேசிட்டு இருந்தோமே, அதுக்குள்ள போயிட்டாங்களே, நான் அந்த பீக் எனர்ஜியவே நினைச்சிட்டு இருக்கும். அடுத்த கால் நீங்க எப்போ பண்ணுவீங்கன்னு அவங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா ஏங்க ஆரம்பிச்சிடும். மூன்றாவது ட்ரிக், ஜைகர்னிக் எஃபெக்ட். இது ரொம்பவே டேஞ்சரஸான ட்ரிக். ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட் ப்ளூமா ஜைகர்னிக் இதை கண்டுபிடிச்சாங்க. நம்ம மூளைக்கு முடிஞ்ச விஷயங்களை விட பாதியில நின்ன விஷயங்கள் தான் அதிகமா ஞாபகத்துல இருக்கும். டிவி சீரியல்ஸ்லாம் பார்த்திருக்கீங்களா? கரெக்டா ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது ஹீரோயின் உண்மையை சொல்ல வாய் எடுக்கும்போது தொடரும்னு போட்டுடுவாங்க. அடுத்த நாள் வரைக்கும் நம்ம மைண்ட் அந்த சீரியலை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும். அதே டெக்னிக் தான் இங்கேயும். இதை எப்படி பிராக்டிக்கலா பண்றது? நீங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹேய், நேத்து உன்னை பத்தி நான் ஒன்னு நோட் பண்ணேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அவங்க உடனே என்னது, சொல்லு சொல்லுன்னு கேட்பாங்க. நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்ல வேணாம், அது நேர்ல பார்க்கும்போது சொல்றேன், இப்ப சொன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிடுங்க. அவ்ளோதான். அவங்க என்னதான் கெஞ்சி கேட்டாலும் கோபப்பட்டாலும் சொல்லாதீங்க. சத்தியமா நேர்ல சொல்றேன்னு கட் பண்ணிடுங்க. இதனால என்ன ஆகும்னா, அவங்க மூளையில ஒரு சஸ்பென்ஸ், அதாவது ஓப்பன் லூப் கிரியேட் ஆகிடும். நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்கள தூங்க விடாது. நீங்க கூட இல்லாதப்ப கூட உங்க நினைப்பு தான் அவங்களுக்கு இருக்கும். நான்காவது, மெமரி ஆங்கரிங். இத சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்த உங்களோட அடையாளமா அவங்க மூளையில பதிய வைக்கிறது.
நம்ம மூளையோட வாசனை உணர்வுக்கும் நினைவுகளுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. நீங்க அவங்கள நேர்ல மீட் பண்ணும்போதெல்லாம் தொடர்ந்து ஒரே பிராண்ட் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்க. அந்த வாசனை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆனா பிளசண்டா இருக்கணும். ஒரு 10 தடவை அதே வாசனையோட நீங்க அவங்கள சந்திக்கும்போது அவங்க மூளையில அந்த வாசனையும் நீங்களும் ஒன்னா இணைஞ்சிடுவீங்க. இத கண்டிஷனிங்னு சொல்லுவாங்க. அடுத்து நீங்க அவங்க கூட இல்லாதப்போ அவங்க எங்கேயாவது மாலுக்கு போகும்போதோ அல்லது பஸ்ல போகும்போது யாராவது அந்த பெர்ஃப்யூம் போட்டுட்டு வந்தா அவங்க மூளை செகண்ட்ல உங்களை ஞாபகப்படுத்தும். இதே மாதிரி நீங்க வார்த்தைகளையும் ஆங்கர் பண்ணலாம். மத்தவங்க சாதாரணமா யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தையை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. அந்த வார்த்தைய அவங்க எங்க கேட்டாலும் உங்க முகம்தான் அவங்க கண் முன்னாடி வரும். இது சப்கான்ஷியஸா அவங்கள மிஸ் பண்ண வைக்கும். கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரிக். பி இண்டிபெண்டன்ட் அண்ட் ஹை வேல்யூ. சைக்காலஜி படி மனிதர்கள் யாருக்கு அதிகம் ஈர்க்கப்படுவாங்கன்னு தெரியுமா? யார் ஒருத்தர் தன்னை நம்பி இல்லாம தனியா தன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழுறாங்களோ அவங்கள பார்த்தாதான் ஒரு ஈர்ப்பு வரும். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது, நீங்க தான் என் உலகம்னு சொல்றது சினிமாவுக்கு நல்லா இருக்கும். ஆனா ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஒரு கட்டத்துல உங்க மேல இருக்க மதிப்பு போயிடும். மாறாக நீங்க எப்படி இருக்கணும்? உங்களுக்கான ஒரு பேஷன் இருக்கணும். உங்க நண்பர்கள் கூட நீங்க ட்ரிப் போங்க, சந்தோஷமா இருங்க. அதையெல்லாம் வாட்ஸ்அப் அல்லது இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸா வைங்க. அவங்க அந்த ஸ்டேட்டஸை பார்க்கும்போது, அட நாம இல்லாமலும் இவங்க இவ்ளோ ஹாப்பியா இருக்காங்களேன்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பொறாமை, ஒரு காம்படிஷன் ஃபீல் வரும். எப்பவுமே எனக்காகவே சுத்திட்டு இருந்தவங்க இப்போ தனியா சந்தோஷமா இருக்காங்களே, அந்த சந்தோஷத்துல நாமும் இருக்கணும்னு அவங்க மூளை ஆசைப்படும். உங்களோட இந்த தற்சார்பு தான் உங்களை நோக்கி காந்தம் மாதிரி இழுக்கும். சோ நண்பர்களே, இந்த 5 ட்ரிக்ஸும் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே ஹியூமன் சைக்காலஜில நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். த ஸ்கார்சிட்டி, பீக் அண்ட் ரூல், ஜைகர்னிக் எஃபெக்ட், ஆங்கரிங் மற்றும் இண்டிபெண்டன்ஸ். இந்த 5ல நீங்க முதல்ல எதை ட்ரை பண்ண போறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், இத ஒரு நல்ல உறவை மேம்படுத்த மட்டும் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய டீப் சைக்காலஜி சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா நம்ம சேனல்ல மெம்பர்ஸ்க்குன்னு பிரத்யேகமான இதை விட அட்வான்ஸ்டான டார்க் சைக்காலஜி வீடியோஸ் இருக்கு. கீழே இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பரா இணைஞ்சிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.